யூ ஆர் டிசர்வ் டு பி அலோன். ஆக்சுவலி ஏன் உங்களை எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அச்சியர்ஸ். ஸோ ஒரு நிமிஷம் சொல்றேன். ஓகே, ஏன் உங்களை எல்லாம் தனியா விட்டு போயிடறாங்க? சம்டைம்ஸ் நீங்க ஒருத்தர் மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க, ரொம்ப அன்பா இருப்பீங்க, ரொம்ப கேரிங்கா இருந்திருப்பீங்க. ஆனா அவங்கதான் உங்களுக்கு ஆப்படிக்கிற முதல் பர்சனா இருப்பாங்க. ஏன்? இது உங்களுக்கு பயங்கரமான ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடும். ஸோ இதனாலே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவங்களோட பேச மாட்டீங்க, மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க. நான் நானுமே இப்படிதான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னோட பழைய ட்ராமாஸ்லேயே இப்படிதான் இருக்கும். பட் என்னோட ஸ்டோரி சொல்றது மாதிரி எனக்கு ஒரு ஜிம்மேட் ஒருத்தரோட ஸ்டோரி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி அவர் வந்து ஜிம்முக்கு வருவாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு, போயிடுவாரு, பெருசா கம்யூனிகேட் பண்ண மாட்டாரு. நான் எல்லாத்தையுமே ஜாலியா பேசுவேன். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஜாலியா பேசாத, மேக்ஸ் ஆஃப் டைம் உனக்கு ஏஜாவ அது உனக்கே புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. மேபி அவருக்கு பின்னாடி பெரிய ட்ராமா இருந்திருக்கலாம், அதை அவர் இன்னும் ஹீல் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா என்னோட சின்ன வயசுலமே இதுதான். என்னோட அம்மா என்னை கண்டுக்கல, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, அம்மா என்னை கண்டுக்கலன்னு இல்லை, இது என்னோட ஒரு மென்டாலிட்டியா மாறிடுச்சு. ரைட், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னை ஒதுக்கியே வைப்பானு. நீ வந்து வித்தியாசமா வந்து சரியா பேச மாட்டான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல எப்படின்னா ஒரு இந்த பைபிள் இதெல்லாம் பத்தி சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா. நம்ம மேக்ஸிமம் தெரியும் பேசுறதே வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விஷயங்களா இருக்கும், கொஞ்சம் நல்ல விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்களா, ரொம்ப போரிங். லெட்ஸே இந்த வீடியோ நான் ஃபுல்லா பேசுறேன்னா நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனா சும்மா ஒரு எடிட்டிங்காகவும் மற்ற விஷயங்களுக்காக வந்து பாக்குறவங்களுக்கு, ஒரு டிப்ஸ் பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இல்லையா? இந்த மாதிரிதான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்னோட ஸ்கூல் டேஸ்ல என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதனாலே மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்களுக்கு எனக்கு அடாப்ட் ஆகாது. நான் எப்போ அவங்களோட போய் பேசணும்னு நினைச்சாலும் என்ன மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஒதுக்கி வைக்கிறதுல தான் அவங்க வந்து இருப்பாங்க. பிகாஸ் பேசுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெளிவா அந்த பேச்சுத்திறன் வந்து இருக்காது. ஐ மீன் அந்த ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு பெருசா இருக்காது. கொஞ்சம் நான் ஒரு ஆட்டிடியூடான ஒரு பர்சன் மாதிரி அவங்க கண்ணுக்கு நான் தெரிவேன் மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஏன்னா எப்படி சொல்றது, எனக்கு யார் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பெருசா கவலையாலாம் இருக்காது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் இருப்பாங்க, நான் அவங்களோட பேசணும்னு நினைப்பேன். பட் நான் எப்போல்லாம் அவங்களோட பேசணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அவனுங்க இழுத்துட்டு போயிடுவானுங்க. நான் தனியாவே அப்படியே லைஃப் போக ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னன்னா, நான் அவங்களுக்காக என்ன நான் மாத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டேன், அவங்களுக்காக ரொம்ப செக்ஷுவலா பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்படி இருந்தாதான் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு பர்சனாவே மாற ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னைக்கு அது எல்லாமே தப்புன்னு, ஐ மீன் என்னைக்கு அவங்க எல்லாருமே நான் தனியா விட்டுட்டு போக ஆரம்பிச்சாங்க, என்னதான் நான் அவங்களோட மர்ஜ் ஆகணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாம தனியா விட்டு போனாங்களோ, அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானா இருக்கும் போது தான் என் லைஃப்ல என்னால சர்வை பண்ண முடியும். எனக்கு அது ரொம்ப பயங்கரமான ஒரு மென்டல் ஹெல்த்தா இருந்துச்சு. நான் எப்பவுமே எங்க அம்மா கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருப்பேன், என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, என்னை எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க, நான் எப்ப பார்த்தாலும் தனியாவே ஆயிடுறேன், நான் ஏன் எப்ப பார்த்தாலும் என் லைஃப் எனக்கு இப்படியே இருக்கு. எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க, இது பாத்துக்கலாம், எல்லாமே அப்படிதான் இருக்கும், அப்படிதான். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு ட்ராமாவா ஃபார்ம் ஆகி யாரு கூட வந்தாலும் சரி, ஒரு 3 months to 6 months அவ்வளவுதான். ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான், 3 months to 6 months தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அதனாலதான் எனக்கு ஈஸியா ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போயிருவேன், அதுக்கப்புறமேட்டு ஈஸியா அதே மாதிரி வெளியும் தள்ளி விட்டுருவேன். பட் அங்க பாதிக்கப்படுறது யாருன்னா மேக்ஸிமம் நானா தான் இருக்கும். பயங்கரமான ஒரு பெயின் எனக்கு அதிகமா இருக்கும், எமோஷனலா ரொம்ப அட்டாச் ஆயிடும். பட் ரீசெண்ட் டைம்ல நான் படிச்ச ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மவுண்டைன் இஸ்யூ அப்படிங்கிற புக்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், உனக்கு கரெக்ட் இல்லாத ஒரு விஷயம் கண்டிப்பா உன்னை விட்டு போயிடும். அதை நீ எவ்வளவு முக்கி இழுத்து பிடிச்சி உட்கார வச்சாலும் சரி அப்படிங்கதான். பிகாஸ் எனக்கு அந்த புக்ல அந்த லைன் படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயமே என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். லைஃப்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். ஸ்கூல் டைம்லயும் சரி, காலேஜ் டைம்ல இல்லை, ஸ்கூல் டைம்லயும் சரி, வீட்டுல இருக்க சரி, ஒரு கம்ஃபர்ட்ல. அப்ப யாரு பெருசா எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, நம்ம ஏரியாக்குள்ளேயே ஸ்கூல் இருக்கனால ஓகே எல்லாமே ஏரியால இருக்கவங்க, இப்படிதான் ஒரு மென்டாலிட்டி. பட் இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் காலேஜ் அப்படின்னு போகும்போது, there will be a huge varieties of people, huge various personality people may come there, right? ஸோ அவங்களோட பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், புது விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் ஸோ வீட்டில் வந்து ரொம்ப பெருசா ஒரு அட்டென்ஷன் இல்லாத ஒரு பையன் அங்கே வெளியே போகும்போது ஒரு அட்டென்ஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட இருந்து கிடைக்கும் போது அவனுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்.
உங்களை நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனாலதான் சீக்கிரமா ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க, சீக்கிரமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் தாட்ஸ்குள்ள போயிடுவீங்க. பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க டாக்ஸிக்கா, பிகாஸ் நீங்க அந்த இடத்துல நைஸ் கையா இருப்பீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஏன்னா இப்போ மேஸ்குலின் ஃபெமினின் இது எல்லாமே ஒண்ணுதான், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது ஒரு மென்டல். ஐ won't believe in this term, right? Men and women are not equal. Always. நான் அதை தைரியமா சொல்லுவேன், எனக்கு என்ன பயம். ஸோ இப்போதான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் முன்னாடி அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப அப்படியே ஃபெமினின் பாயா இருப்பேன், அவங்க ரொம்ப மேஸ்லின் உமனா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எனக்கு ப்ராபப்ளி செட்டே ஆகாது சுத்தமா. நான் அப்படியே நடிப்பேன், அப்படியே ரொம்ப நைஸ் கை, ஸ்வீட் கையா இருப்பேன். பட் நான் அந்த ஒரு டைமே எங்களுக்குள்ள அதிகமான சண்டை வர ஆரம்பிச்சு ஒரு 6 months கழிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் தான் அவங்களுக்கு நான் அவங்கள்ட்ட பேசினேன், பட் ப்ரப்போஸ் பண்ணணுமே நான் தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டேரக்டா நான் அவங்க கிட்ட சொல்ல, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. தென் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நானும் அவங்க கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். தென் அவங்களும் ஒரு 3 மாசம் நல்லா அலைய விட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே பில்ட் ஆச்சு. ஒரு 6 months போச்சு, 7 months போச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சடனா ஒரு சேஞ்ச். அவங்க இல்ல எனக்கு இது செட் ஆகுற மாதிரி தெரியல, வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடி ஓகே திரும்பி பேட்சப் ஆனோம், திரும்பி பிரேக்கப் ஆச்சு, திரும்பி பேட்சப் ஆனோம், திரும்பி அழுது இப்படி ஒரு தடவை பிரேக்கப் ஆகிறப்ப நான் தான் போய் அதை பேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அப்போ தெரியவே இல்லை நமக்கு அது செட் ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ப்ராபப்ளி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எல்லாரையும் மாதிரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் லைஃப், எல்லாத்துலயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம், இந்த ஒரு மென்டாலிட்டியில நான் இருந்தேன். பட் எப்போ ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஒரு 5 years கழிச்சு அவங்க வெளியே போனாங்களோ, நான் வெளியே வந்தனோ, உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனும். உலகத்தை பத்தினா அந்த அளவுக்கு பெருசா எனக்கு தெரியுமான்னு தெரியல, பட் என்னோட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஃபைன், நீ வளர்க்குற ஒரு பறவை உன்னை விட்டு பறந்து போகணும்னு இருந்தா அது பறந்து போய் தான் தீரும், நீ என்னதான் புடிச்சு வச்சாலும் அது உன்கிட்ட இருக்காது அப்படின்னு. இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 to almost 10 years கிட்ட ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10 years. பட் அதுக்காக லைஃப்ல நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு அவங்க மேல கோவம் இருக்கு, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, நான் அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் சொல்றேன், என்னோட எல்லா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே சரி, நான் பெருசா யார் மேலேயுமே கோவப்பட்டதெல்லாம் கிடையாது. ஓகே ஃபைன், வந்தாங்க இருந்தாங்க, அவங்களோட அந்த ஒரு பர்பஸ் முடிஞ்சு லைஃப்ல போயிட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம அவங்க மேல கோவப்படுறோம்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா, அதிகமா நம்ம மேல நம்மளே காயப்படுத்திக்கிறோம், நம்மளே மோசமா ட்ரீட் பண்ணிக்கிறோம், நம்மளே கேவலமா ட்ரீட் பண்ணிக்கிறோம். இது தப்பு. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், நல்ல மெமரிஸ் இருக்கு, அது ஞாபகம் வச்சிருக்கேன், அப்பப்போ ஞாபகம் வரும். ஓகே ஃபைன், அவ்வளவுதான். திரும்பி வந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசணும் அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இல்லை, மேக்ஸ் ஆஃப் டைம் இருக்காது. சம்டைம்ஸ் என்னன்னா ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல, இப்போ ரீசெண்ட் டைமா நான் ஒரு பண்ண பெரிய ஒரு தப்பு என்னன்னா, என்னோட இப்போ ரீசெண்டா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாம நான் ஃபோன் பண்ணிட்டு, அது எனக்கு ஏன் மேலேயே ஒரு மாதிரி கேவலமான ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா இது ஏன் நடக்குது அப்படின்னா, சப்கான்சியஸ் சொல்லுமா, ஆக்சுவலி நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனவங்க ஒருத்தவங்க கிட்ட நீ திரும்பி போய் பேசுற அப்படின்னாலே, நீ சின்ன வயசுல உன்னோட சைல்ட்ஹுட்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமாவை நீ ஃபேஸ் பண்ணிருக்க. மேபி அது உங்க அப்பா இறந்ததா இருக்கலாம், உங்க அம்மா அவங்க கூட இல்லாததா இருக்கலாம், உங்களை யாருமே புரிஞ்சிக்காததா இருக்கலாம், இப்படி என்ன வேணாலும் இருக்கும். உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உன விட்டு போனது, இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். இது ஒரு ட்ராமாவா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா மாறிடும். ஸோ அப்போ சப்கான்சியஸ் சொல்லுமா, நீ இந்த இடத்த சரி பண்ணணும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், நான் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் புரியவே புரியாது. நீங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட அவங்க ஒன்று பிளாக் பண்ணிட்டாலும் திரும்பி ஃபோன் பண்ணுவீங்க, திரும்பி பேச, அவ்வளவுதான். ஒன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல வேணாம் பிளாக் பண்ணிட்டாங்கனாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்க விட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். அது உங்க லைஃப்ல உனக்கு செட் ஆகாத ஒண்ணு. நீ என்னதான் கல்யாணம் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்க, 10 நாள்ல டிவோர்ஸ். 10 நாள்ல டிவோர்ஸ். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க, பட் 10 நாள்ல டிவோர்ஸ். உங்க எல்லாருக்குமே அப்படி நடக்கும் நான் சொல்ல. இது ஏன் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ட்ராமா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ட்ராமா. இப்ப எனக்கு அந்த 5 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல பயங்கரமான டாக்ஸிக்கா நான் இருந்தேன். ஏன்னா அந்த டாக்ஸிக்கா அவங்க கொடுத்தாங்க. யூசி ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கீங்க, நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க அப்படின்னா, அது நீங்க தான் அப்படி மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது.
ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை அப்படி ட்ரிகர் பண்றாங்கிறது ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு. இது யாருமே மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இங்க மேக்ஸிமம் டைம் கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த உலகத்துல வந்து சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபெமினைன் சொசைட்டியா அந்த சொசைட்டி மாறிட்டு இருக்கு. அதான் உண்மை. மாஸ்குலினிட்டி பத்தி பேசுறாலே தப்பானவன் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரையல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? சோ அதனாலே வந்து ஒரு பொண்ணு சைடு எந்த தப்புமே இருக்காது, பையன் சைடு மட்டும் தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ற சொசைட்டி. சோ த திங் என்னன்னா, நீங்க இந்த ட்ராமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் பண்ணுங்க, கொண்டு வாங்க. நீங்க அப்படி கிடையாது. மேபி அங்கிட்டு இருக்கவங்க கிட்ட ஒரு 50% ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு வந்திருக்கலாம். பிகாஸ் என் லைஃப்ல நான் அந்த பொண்ணோட இருக்கும்போது அந்த பொண்ணோட மட்டும்தான் மேக்ஸிமம் 2 டைம்ஸ் ஒண்ணு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட இருக்க 50% ஆஃப் கேரக்டர் எனக்கு வரும். அப்ப நான் டாக்ஸிக்கா மாறுறேன் அப்படின்னா அவங்களோட கேரக்டர்னாலதான் நான் டாக்ஸிக்கா மாறுறேன். அதான் உண்மை. ஆக்சுவலி எனக்கு வந்து என் கண்ணு முன்னாடி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை வச்சுப்போம். எனக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அதிகமா இன்னொரு பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரைட்டா? இப்ப என் கூட வந்து பேசாம அதிகமா இன்னொருத்தவங்களோட வந்து பேசுறாங்க, கதைக்கிறாங்க. வேற என்ன சொல்றது, அவங்க கூட வந்து செல்லம் பேபி இந்த ஹார்ட் போட்டு விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து மடியில படுத்துக்கிறது, அவன் கையை பிடிச்சிட்டு போறது, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோவம் வருமா? எனக்கு கோவம். எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அப்படிப்பட்ட யாரும் எனக்கு வேணாம். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் காஞ்சி போயில்ல. புரியுதா? இத வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ மீன் இது வந்து கரெக்ட், இது தப்பு கிடையாது, இதுல என்னத்த தப்பு இருக்கு? தப்புதான், தப்புதான், எனக்கு பிடிக்காது. அந்த ஒரு வேல்யூ, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணி வேல்யூவை கிரியேட் பண்ணி இல்லைங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டையோ உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவே நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா பீப்புள் உங்களை ஒரு டஸ்ட்பின் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சீரியஸா, ஓன் டைமுக்கு, உன்னோட ஒர்க்குக்கு, உன்னோட ப்ராஜெக்ட்ஸுக்கு, உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு, உன்னோட மைண்ட் செட்டுக்கு நீ உன் லைஃபை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பீப்புள் உன்னோட டஸ்ட்பின் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க லைஃப்ல. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்கள நிறைய பேருக்கு இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. மேபி பொண்ணுங்க பாக்குறீங்கன்னா, பொண்ணுங்க பாக்குறாங்களா மேபி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது நடந்திருக்கலாம். நிறைய பசங்க அப்படி தூக்கி போட்டு போயிருக்கலாம். பிகாஸ் நீங்க உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல. மெயின் ஒரு விஷயமே அதான் வச்சுக்கோங்க. உங்களோட எமோஷன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க, உங்களோட சந்தோஷத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல. எமோஷன்ஸ் வேற, சந்தோஷம் வேற, நான் வேறையாடா அப்படின்னா ஆமாம். எமோஷன் வந்து என்ன வேணாலும் பண்ண சொல்லுவோம். எனக்கு இப்போ லெட்ஸ் சே இப்போ எனக்கு ஏர்ஜே இல்லை, ஆனா ஏர்ஜ் வருது அப்படின்னா அந்த எமோஷனுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்தேன்னா நான் ஃபேப் பண்ணுவேன். ஆனா நான் அந்த எமோஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா எனக்கு நான் ஃபேப்புங்கிறேன் எனக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்தேன் அப்படின்னா நான் ஃபேப் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது பண்ணா என்னோட செக்ஷுவல் எனர்ஜி கம்மியாகும், செக்ஷுவல் டிரைவ் கம்மியாகும். இந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்கும். ஸோ செட் அ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் யோர் செல்ஃப் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ். என்ன ஸ்டாண்டர்ட் பா? இப்போ எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, இல்ல எனக்குன்னு இப்படிப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வேணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கேர்ள் கிடைக்கிற வரைக்கும் யூ ஜஸ்ட் நீட் டு சர்ச்னா எப்பவுமே நீடியா எனக்கு அவ எப்போ வருவா அப்படின்னு லவ் அண்ட் இன்டிமசி பத்தி யோசிக்கிட்டே இருக்கிறது ஃபெமினைன் ஜாப். தட்ஸ் நாட் அ மாஸ்குலின் ஜாப், ரைட்? இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அப்போ அதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஹாய் டிண்டர்ல போயிட்டு மேட்ச் செட் ஆகுதா டைரக்டா பேச பயம், கேட்டா அவங்க ஏதாவது திட்டிடுவாங்க. நோ, பொண்ணுங்களை பார்த்தா பயப்படுறீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இல்ல, நான் வந்து அப்படிலாம் கிடையாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கும் இருந்திருக்கு, ரைட்? எனக்கும் இருந்திருக்கு. எனக்கு பயம் பயங்கரமா இருந்திருக்கு. இது நான் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் சொல்றேன். பட் இதுவே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் வேணும் அப்படின்னா அதுல ஸ்டாண்டர்டா இல்லைங்க. லெட்ஸ் என் லைஃப்ல நான் வந்து எனக்கு இதுதான் வேணும் நான் ஸ்பெசிஃபிக்கா இருந்த வரைக்கும் எனக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. பட் பரவாயில்ல, எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படி இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்காமலும் வந்திருக்கேன் என் லைஃப்ல. என் பிசினஸை பொறுத்தவரை நான் ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரீயா நான் வந்து கோச் பண்றேன் அப்படி சொல்லி பண்ணேன்னா என்னோட வேல்யூவே நான் இழந்துருவேன். அதனாலே நான் மேக்ஸிமம் தெரியும் யாருக்குமே நான் ஃப்ரீயா கோச் பண்ணவே மாட்டேன். இட்ஸ் அ பிசினஸ் மேன், நான் பிசினஸ் பண்ண தான் வந்திருக்கேன். இங்க இந்த ஒரு அரகன்ஸ் இருக்கணும் நான் சொல்றேன். அரகன்ஸ் வந்து தப்பு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அரகன்ஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும் லைஃப்ல.
நீங்க சும்மா எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கட்சியில உங்களை குனியும் வச்சு மேல குதிரை தாண்டி விளையாடிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க தனிமையில இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஸ்டாண்டர்ட் செட் பண்ண அதுதான் ரீசன். ஸோ செட் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி செட் பண்ணும்? 5 வேல்யூஸ், உங்களுக்கு பிடிச்ச 5 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. கூகுள்ல போயிட்டு ஃபைன் கோர் வேல்யூஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. செட் ஆஃப் கோர் வேல்யூஸ் வரும். அதுல உங்களுக்கு தேவையான என்னென்ன வேல்யூஸ் என் லைஃப்ல இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எழுது. அண்ட் ஸோ மற்றவங்க என் கூட இருந்தாதான் நான் வந்து சூப்பர் ஸ்பெஷல். மற்றவங்க என் கூட இருந்தாதான் என் லைஃப் வில் பி அ சூப்பர் திங். அவங்க என்ன மதிச்சாதான் எனக்கு என் லைஃப் வந்து நல்லா. இந்த மென்டாலிட்டியை தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கண்ணாடியை பார்த்து எத்தனை தடவை உங்களை நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணிருக்கீங்க? வாவ், யூ ஆர் ஆசம் மேன், நீ சூப்பரா இருக்க, செம்மையா இருக்க. நீ எத்தனை தடவை இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லியிருக்கீங்க? உங்களையே நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா எப்படி மற்றவன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்? நோ ஒன் ரெஸ்பெக்ட்ஸ் யூ அட் ஆல், ரைட்? உன் டைமுக்கு நீ வேல்யூ பண்ணல, உன்னோட பிசினஸை நீ மதிக்கல, உன்னை நீ மதிக்கல, உன் மைண்ட் செட்டை நீ மதிக்கல அப்படின்னா மற்றவனும் உன்னை அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவான். டஸ்ட்பின் மாதிரி ட்ரீட் பண்ணுவான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். இது என் லைஃப்ல நடக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். இது எப்படி தெரியுமா ஆயிடும்? கடைசியில நான் ஒருத்தே இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டி செல்ஃப் சாபடேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆக்சுவலி நீங்க. ஸோ அதனால சும்மா உட்காந்துட்டு அவன் என்ன வேல்யூ பண்ணாதான், என்னோட 16 வருஷம் ஃப்ரெண்ட் என்ன மதிக்கலன்னா போ, கோ மேன் கோ, போடா, யாருக்கு பிரச்சனை? போ, யாருக்கு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த மென்டாலிட்டி எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நீங்க நினைக்கிற மாதிரி இவ்வளோண்டு பீப்புள் மட்டும் கிடையாது. ஒரு சில பேர் என்னன்னா அந்த மேக்ஸிமம் 9 to 5 ஜாப் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன மென்டாலிட்டி இருக்கும்னா, ஆஃபீஸ் விட்டா வீடு, இவ்வளவுதான் அவங்களோட உலகமாவே இருக்கும். வெளியே போயிட்டு நிறைய பேரோட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. பிகாஸ் இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க, ரொம்ப 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 பெருசு, ரொம்ப பெருசு. நீங்க எங்க போய் யாரை வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. எங்க இருந்து வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம். என் பக்கத்து தெருல இருக்கிறவன் என் தம்பியோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அவன் நான் இவ்வளவு நாள் அவனை பார்த்திருக்கேன், அவன்கிட்ட பேசினதெல்லாம் கிடையாது. ஆனா இப்போ நானும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா இல்ல மாறுமாலாம் எனக்கு தெரியாது. பட் he is good. மேபி அவனுக்கு ஒரு சில டீஜென்ரேட் தாட் ப்ராசஸ் இருக்கலாம், பட் he is good. அவ்வளவுதான். மற்றபடி அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான். எந்த ஒரு ரொம்ப மோசமான பழக்கம்னு சொல்ல முடியாது, ரைட்? எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது இல்லையா? அவன் ரொம்ப பொறுப்பா இருக்கான், அவனோட ஒர்க் பார்க்கறான். அவனுமே என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட வீடியோஸ் தான் எனக்கு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணுச்சு என் லைஃப்லன்னு சொல்லி சொல்லுவான். அவனோட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு வந்து சரியில்லை, எனக்கு தெரியும் அது. ஏன்னா யூசி இன்னும் காத்து பயங்கரமா அடிக்குது. ஓகே, அந்த பொண்ணு வந்து சரி கிடையாது, நமக்கு தெரியும். யூசி ஒரு பையனுக்கு ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். பிகாஸ் அவனோட சரௌண்டிங் நிறைய கம்யூனிகேஷன் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க, கான்டாக்ட் நிறைய வச்சிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ அப்படிங்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, இல்லடா சரி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்துட்டு சொல்லலை, பட்டு இருந்ததுன்னு நான் விட்டுட்டேன். இப்போ மேபி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவன் கேட்டிருக்கவே மாட்டான், என் மேலதான் தப்பான பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும். பட் அவன் அதுக்கப்புறமேட்டு அவன் என்னாலதான் ப்ரப்போஸ் பண்ணான் அந்த பொண்ணுகிட்ட. நான் இப்படி சொல்லுடான்னு சொல்லி சொன்னான். சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட ரியல் ஃபேஸ் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. தென் அவன் என்கிட்ட வந்து சொன்னான். தென் நான் அப்பதான் சொன்னேன், டே எனக்கு இது முன்னாடியே தெரியும். பட் நான் சொன்னா நீ அதை வந்து ஏத்துப்பியா? மாட்ட. நீ என்ன சொல்லுவ? இல்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலி அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருந்தான், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அப்படின்னு. ஆனா கடைசியில் இவனே தப்பானவனா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுல. ஆனா அவங்க வீட்டுல அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. பிகாஸ் அவங்க ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ் அவனை வந்து நம்பினாங்க. நான் நம்பினேன், கூட இருக்கிற ஃப்ரெண்டு நம்பினாங்க. இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க, ரைட்? ஸோ அதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது வாட்ஸ்அப் பிரதர் கம்யூனிட்டி, கேஜிஎஸ் பிரதர்ஹுட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி. இந்த கம்யூனிட்டியில என்ன இருக்கும், உங்களோட மென்டாலிட்டி இருக்கிற பீப்புளை நீங்க பார்க்கலாம். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு மெடிடேஷன் பண்ற, ஜேர்னல் பண்றேன்னா ஏன் பண்ற, எதுக்கு பண்றேன்னு. ஆனா நம்ம இங்க அப்படி கிடையாது. உன்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஒரு மென்டார் இருக்காங்க. அட் த சேம் டைம் உன்னோட மென்டாலிட்டி இருக்கிற பீப்புளை நீ வந்து இங்க பார்க்கலாம், பேசலாம், அவங்களோட பழகலாம். மேபி 2 பேரும் ஒரே ஊரா இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குன்னா இந்த மாதிரி நம்ம வெளியே ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணும்போது. இட்ஸ் அ மந்த்லி பேயிங் கம்யூனிட்டி, 49 rupees தான் மந்த்லியில. நீங்க ஃபுல்லா லாங் டேர்ம் ஒரு இயருக்கு கூட நீங்க பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 49 rupees. ஜஸ்ட் யூஸ் பண்ணுங்க, வாய்ஸ் நோட்ஸ். அண்ட் ஸோ என்னோட கோர்சஸ் ஃப்ரீயா கிடைக்கும் அங்க.
பட் நீங்க தனியாகவும் கோர்ஸ் பை பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுனா ஜஸ்ட் எனக்கு 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், நல்ல ஃப்ரெண்டு வேணும். இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க முடிவு பண்ணுங்க. ஃப்ரெண்டுல என்ன நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரி புல்ஷீட்டான டைலாக்ஸை முதல்ல தூக்கி போட்டு குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ற டைப் பண்ணுங்களே. அவன் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தான் அதனால அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, இவன் என் கூட இருந்தா அதனால, அப்படிலாம் நல்ல ஃப்ரெண்டுங்கிறதெல்லாம் கிரியேட் ஆயிடாது, ரைட்? நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க நீ பண்ற தப்ப உன் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லணும். ஓகே ஃபைன், இல்லையா நீ பட்டு தெரிஞ்சுட்டு வா, பட் ஆனா நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னு நிக்கணும். இதுதான் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. நீ குடிக்கிறனா நீ குடி, வா நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. சிகரெட் அடி நானும் சிகரெட் அடிக்கிறேன், நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. நீ பண்ற நல்ல ஹேபிட்ஸை பார்த்து கேலி பண்றவன் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. அவன் முன்னாடி நீ நல்லா வந்து காட்டு, அவ்வளவுதான். எனக்கு தேவை அது ஒண்ணுதான். ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது சீரியஸா. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்க எந்த ஒரு யூடியூப் சேனலுமே எனக்கு இல்லை. பட் உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம கம்யூனிட்டி இருக்கு, ரைட்? ஸோ தனியா விட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்க லைஃப்ல தேவையில்லாத பீசஸ் உங்க லைஃப்ல விட்டு கண்டிப்பா உங்களை விட்டு போய் தான் தீரும். நீங்க என்னதான் முக்கிய முனைக்கு அதை பிடிச்சி வைக்க நினைச்சாலும். ஸோ ப்ராப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெளியே போங்க, நிறைய பேரோட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1-2 ஸ்டேஞ்சஸ் கூட வந்து பேசுங்க. பொண்ணுங்க கிட்ட மட்டுமே பேசுங்க நான் சொல்ல மாட்டேன், பாய்ஸ் கூட நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை கிரியேட் பண்ணுங்க. ஜிம் போங்க, ஜிம் போனீங்கன்னா அங்க இருக்க எல்லாத்தையும் பேசுங்க. ஜிம் போங்க, உடம்ப ஃபிட் ஆக்குங்க, மென்டலி ஃபிட் ஆவீங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், ரைட்? ஃபைனலி ஐ ஜஸ்ட் மேட் அ கோர்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த். 7 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று, டு இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த். 49 rupees. உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேணும்னா ஒன்றுன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க. இல்லை என் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம், கம்யூனிட்டின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். நான் உங்களை கைட் பண்றேன். நம்ம ஒரு பிரதர்ஹுட் கம்யூனிட்டியா மாறலாம். நம்ம நிறைய பேர் அடுத்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், ரைட்? Be strong, stay positive. This is KJ. I will recommend this video to watch.